ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சனிக்கிழமை ப்ளாக் எடுத்திருந்தோம் இல்லையா? அதோட தொடர்ச்சி தாங்க. இது வந்து நம்ம மாவிளக்கு எப்படி போடுறதுன்றத ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு. அதை பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல்ரெடி நம்ம புரட்டாசி மாசம் ஒரு வாரம் ஒண்ணு செஞ்சுட்டு வரோங்க. அடுத்த வாரம் வந்து தளிகை போட போறோம். அதையும் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வருங்க. அதோட மாவிளக்கும் ரெடி பண்ணியாச்சு. நெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி ஆச்சாச்சு. ரொம்பவே சுவாமிக்கு பெருமாளுக்குரிய இது பார்த்தீங்கன்னா இந்த பானகம் தாங்க. பானகமும் எப்படி செய்யறதுன்றத அந்த வீடியோல கொடுத்துருக்க. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இந்த பானகம் செய்யறது. அதே மாதிரி நம்ம மாவிளக்கும் ஏற்றியாச்சுங்க. ஏற்றிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து கடவுள்கிட்ட சொல்லியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காச்சும் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டிய வேண்டுதல்கள் எது இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து உங்களுக்காகவும் கண்டிப்பா நான் வந்து வேண்டிக்கிறேங்க. நீங்க யாரெல்லாம் தளிகை போட போறீங்க அடுத்த வாரம்ன்றத பத்தி மறக்காமலும் வந்து சொல்லுங்க விருப்பம் இருந்தா. இப்போ ரீசெண்டா 2-3 நாளா இந்த கரூர் பிரச்சனை வந்து ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்திட்டு வருதுங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். எத்தனையோ பேர் வந்து இறந்திருக்காங்க. ஒரு 40 கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கரூர் பிரச்சனையில இறந்தவர்களுக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா மறக்காம